ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தமிழ் திறனறி தேர்வு 2025 மாதிரி வினாத்தாள் 3 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. பொருந்தாத இணையை தேர்க. பீடு இழிவு. பொருந்தாத இணையை தேர்க. பீடு இழிவு. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகையை தேர்க. அகவற்பா. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகையை தேர்க. அகவற்பா. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் மதுரை இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் மதுரை இளநாகனார். மாசற விசித்த வார்புறு வல்மின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மாசற விசித்த வார்புறு வல்மின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு. இப்பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் வகை கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு. இப்பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் வகை கொண்டு கூட்டு பொருள்கோள். பொருந்தி விடையை தேர்க. தேடி தேடி அடுக்குத்தொடர். அழுத குழந்தை பெயரச்ச தொடர். வளர்ந்தது தமிழ் வினைமுற்று தொடர். ஊரின்கண் நீங்கினர் வேற்றுமை தொகாநிலை தொடர். தேடி தேடி அடுக்குத்தொடர். அழுத குழந்தை பெயரச்ச தொடர். வளர்ந்தது தமிழ் வினைமுற்று தொடர். ஊரின்கண் நீங்கினர் வேற்றுமை தொகாநிலை தொடர். நற்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்பூதனார் கூறுபவை நெல் முல்லைப்பூ. நற்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்பூதனார் கூறுபவை நெல் முல்லைப்பூ. உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் என்னும் விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் என்னும் விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சௌமிய நாராயணன் திருக்கோயில் அமைந்துள்ள இடம் திருக்கோட்டியூர். சௌமிய நாராயணன் திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருக்கோட்டியூர். திருத்தணிகை உலா கூறும் ஐம்பெரும் காப்பிய முறைப்படி சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி. பொருத்தி விடை தேர்க. அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரியத் தொடங்கும் நிலை. வீ மரம் செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரியத் தொடங்கும் நிலை. வீ பூ மரம் செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. மாதவி வேலி பூக வனம்தொறும் வயல்களோடும் ஓதிய வடம்புதோறும் முயிரென உலாயதன்றே என்ற கம்பரின் வரிகளில் உயிரென கட்டப்படுவது சரையு ஆறு. போருழந்தேர்ந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல்காற்றிற்கு தாய்லாந்து சூட்டிய பெயர் ஃபெய்டி. வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல்காற்றிற்கு தாய்லாந்து சூட்டிய பெயர் ஃபெய்டி.
கைமுறை இலக்கண குறிப்பு தருக. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை தொகுப்பு நூலான கீதாஞ்சலி எம்மொழியில் மொழிபெயர்த்தமைக்கு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆங்கில மொழி. சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர். கான்கடான்சு சோசப் பெசுகி. உழிஞை தும்மை ஆகிய புறத்திணைகளின் போர்ச் செயல்கள் முறையே கோட்டையை சுற்றி வளைத்தல், வலிமையே பெரிது என்பதை உணர்த்தல், போரிடல். குட்டி இளவரசன் எனும் தமிழ் நூலின் ஆசிரியர் வே. ஸ்ரீராம். வெண்பார் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள் கழங்கு, அம்மானை, ஊசல். மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு தருக. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. தெருக்கூத்து கலையில் அர்ஜுனன் தபசு நிகழ்த்தப்படுவதற்கான காரணம் மழை வேண்டி. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இதில் அவனும் யானும் என்பது கடவுளும் கவிஞனும். சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது எலும்பு அதன் மேல்வாயில் குத்தியது. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான சொற்களை தேர்க. மாமிசத்தை மேல்வாயில், அது 2த்துலேயும் அடிக்கோடு கொடுத்துருக்காங்க. அதோட பதில் ஊன் அன்னம். மாமிசத்தை அப்படின்னா ஊன், மேல்வாயில் அப்படின்னா அன்னம். சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் சா. கந்தசாமி. கூர்ம புராணம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு கடுக்கி கோடி உண்டாயினும் இல். இக்குறளில் உள்ள நயங்களை தேர்க. மோனை, எதுகை. சுவிட்சர்லாந்து அரசில் காந்தி அமைதி விருது மற்றும் ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாதுற்று பவர். இக்குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆள்வினை உடைமை. பொருத்தி விடை தேர்க. படா செய்யுளிசை அளபடை. உரணசெயி சொல்லிசை அளபடை. எடுப்பதுவும் இன்னிசை அளபடை. எஹிலங்கிய ஒற்றளபடை. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்னு சொல்லணும். கூற்று 1. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும். அப்படின்னா இதில் முதல் கூற்று தான் சரி, 2வது கூற்று தவறு. கூல வீதி என்பது தானியங்கள் நிறைந்த வீதி. பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தேர்க. அதாவது 3ம் 4ம் தான் கரெக்டு. அதாவது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, விழித்தொடரில் வல்லினம் மிகாது. காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்னும் வேர்ச்சொல் தரும் பொருள் பாரந்தாங்கும் கோல். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்திற்கு ஏற்ற குறளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இதோட குறள்: குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்துன்றாகச் செய்வான் வினை. பொருந்தாத ஒன்றினை தேர்க. ஆடிப்பாடி மகிழ்ந்தனை. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்தவர் ஜெகநாதன். பொருந்தாத இணையை தேர்க. படுகர், பாணர். இன்மை புகுத்திவிடும் இவ்வடிகளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு வரிசை: தேமா, புளிமா, மலர். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே என்று பாடியவர் கா. நமச்சிவாயர். கவிஞர் உமாமகேஸ்வரி படைப்புகளில் அல்லாத ஒன்று மீட்சி விண்ணப்பம். தனிந்தது இப்பகுபதத்தில் இடம்பெற்றுள்ள சாரியையை தேர்க. அ. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர்
ஸ்டீஃபன் ஹாக்கிங். கறங்கு போல விற்பிடைத்த காலதூதிற் கையிலே உறங்குவாயுறங்கு வாயினடொத்து உறங்குவாய். இவ்வடிகளில் இடம்பெறும் கறங்கு எனும் சொல்லின் பொருள் காற்றாடி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. மகூலி என்னும் கரிசல் வட்டார வழக்குச் சொல்லின் பொருள் சோற்றுக் கஞ்சி. பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீர் சரடு என்னும் புதுக்கவிதைக்கு உரியவர் அம்சப்பிரியா. நன்றி.